வீட்டுல இருக்கும் போதோ இல்ல வெளியில போகும்போதோ எதிர்பாராத விதமாக நம்ம ட்ரெஸ்ல தீ பிடிச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருமே பதட்டத்துல தீ பிடிச்ச உடனே எதுவுமே புரியாம இப்படி ஓடுவோம், வேகமா ஓடிடுவோம். அந்த மாதிரி ஓடவே கூடாது. அந்த மாதிரி ஓடுனா பாத்தீங்கன்னா தீ வந்து ஃபுல்லா பரவிடும், உங்க உடம்பு ஃபுல்லா பரவி அது உயிருக்கே ஆபத்துல முடிஞ்சிடும். தீ வந்து லைட்டா நம்ம மேல பட்டுரும். அதாவது துணியில பட்ட உடனே அந்த ட்ரெஸ்ல பிடிச்சி எரிய பார்த்து என்ன பண்ணோம், லைட்டா என்ன பண்ணோம், அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் வந்து அப்படியே நின்றுட்டீங்கன்னா அந்த தீ வந்து பரவாது. அதுதான் ஸ்டாப். அப்படியே ஸ்டாப் ஆயிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நின்ன இடத்துல இருந்து அப்படியே நீங்க உங்க நீயை டிராப் பண்ணணும். முட்டியை வந்து மடக்கி அப்படியே உட்காந்துடணும். இப்படி உட்காந்துட்டு இந்த பொசிஷனோட உட்காரலாம், இல்ல அப்படியே உட்காரலாம். இந்த பொசிஷன்ல உட்காந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், தீ பரவாம இருந்து தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டிராப் ஆனதுக்கு அப்புறமா ரோல் பண்ணணும் நம்ம பாடியை. முட்டி நீ பண்ணிட்டு மடிச்சிட்டு நல்லா அப்படி படுத்துருக்கும். தக்கா படுத்தணும்னு நான் ஸ்லோ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்க ஸ்டாப் ஆயிட்டு டிராப் ஆயிட்டு ரோல் பண்ணா நம்ம மேல அந்த சின்ன தீ பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ல பிடிச்சது வந்து ஈஸியா அணைஞ்சிடும், ஆக்சிஜன் கட் ஆகி அணைஞ்சிடும். அதுவே நீங்க வேகமா ஓடுனீங்கன்னா தீ ஃபுல்லா உடம்புல பத்தி உங்க உயிருக்கே ஆபத்துல முடிஞ்சிடும். அதே போல நீங்க தீ அணைஞ்சதுக்கு அப்புறமா முதலீடு செஞ்சுக்கோங்க, தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க.